பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகோ கரேஜ். இதில் மாஸ்டர் மகேந்திரன், அதிரா ராஜ், தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர். அமிகோ கரேஜ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. அமிகோ கேரேஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மகன். அமிகோ கேரேஜ்னும் போது முதல் கேட்டேன், அமிகோன்னா என்னப்பா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அதுக்கு அர்த்தம்? அமிகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, நண்பர்கள் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா நான் ஒருத்தர் சொல்லும்போது அது விளக்கம் சொல்லுமே. ஏன்னா உங்கள் பையன் அமிகோ கேரேஜின் படம் எடுத்திருக்கேன், என்ன சார் அர்த்தம்னு கேட்கும்போது, ஏன்னா ஒரு டீச்சராக இருந்தவன், நான் ஆசிரியர் இருந்ததுனால அந்த விளக்கத்தை கேட்டு நம்ம சொல்லணுன்றதுனால. அதே போல் இந்த படத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் என்னுடைய கதாநாயகன் மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் அறிமுகம் ஆனார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். இந்த படம் முடியறதுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டார். அதாவது எங்கள் வீட்டில் வந்து உரிமையாக சமையலறையில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உரிமையாக எடுத்து வந்துட்டார். அதே மாதிரி ஜிஎம் அவர், அடுத்தது நம்ம முரளி, இந்த படத்தில் நடிச்ச இல்லை, அதாவது ஒவ்வொருத்தரை சொல்லணுன்னா கூட இந்த விஜய் சோலைமுத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு நடிகர்களாக ஒரு கலைஞர்களாக அறிமுக பிறகு கூட என்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆயிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு மை வந்ததுமே உடனே அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அதாவது இந்த திரைப்படத்தின் மூலமாக எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப உண்மையிலே. அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படம் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது எங்கள் பையன் இந்த படத்தை எடுக்கும்போது தான் நான் அந்த அனுபவத்தை உணர்ந்தேன். ஒரு திரைப்படம் எடுப்பது எவ்வளோ கடினம், எத்தனை பேரோட உழைப்பு அதில் இருக்குது என்ற ஒரு உண்மையான யதார்த்தத்தை இந்த படத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மேடம் வந்து தொகுப்பள்ளி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாடல்கள் அவ்வளோ அருமையாக வந்து நம்ம பாலமுரளி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் அருமையாக, எல்லாம் எது சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாமே வந்து பிடித்தமாக இருக்குது. இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை துறைகள் அனைவரும் வந்து என்னுடைய மகனுடைய முதல் படத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். வளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஹீரோயின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.